ஹலோ எவ்ரிவன். நம்ம நாகர்கோவில் சீரீஸ் நிறைய பார்த்துருக்கோம். பட் வந்துட்டு பூவாரோட கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் திரும்ப நம்ம மீதி எல்லா பிளேஸஸும் எல்லா பிளேஸஸும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பூவார் வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துருங்க. அதில் நான் இந்த போட்க்கு எவ்வளோ கொடுத்தோம், என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி போகணும் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பிளேசஸ் போயிருக்கோம். கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ், கொஞ்சம் ஹெல்தி வீடியோஸ் எல்லாமே போடுவோம். நம்ம டெல்லி, ஆக்ரா, மணாலி, குலு, ஷிம்லா, மேக்ஸிமம் தமிழ்நாடு முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் கேரளா, ஒரு பிளேஸ் தான் கேரளாவில் மிஸ் பண்ணியிருக்கோம், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு எங்கெங்கே எப்படி போகணும், எவ்வளோ பேக்கேஜ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, ஆர் நம்ம ஏதாவது ஏஜென்சிஸ் வழியாக போகிறோமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் எப்படி போகிறது, எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வீடியோவை ஒவ்வொன்றா பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம ட்ரெக்கிங் எல்லாமே போவோம். ஸோ நம்ம பூவாறு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிறோம். போகிற வழியில் செம்ம பசி. பிகாஸ் நீங்கள் வாட்டர் ரைட், வாட்டர் கேம்ஸ், இந்த மாதிரி போட்டிங் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக பசிக்கும். பிகாஸ் அங்கேயே நமக்கு 2 hours 3 hours ட்ராவல் டைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. செம்ம பசி. 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நம்ம அங்கே ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தணும். பிரியாணி சாப்பிட்டோம். அங்கெல்லாம் உங்களுக்கு இப்படி தாங்க பிரியாணி கிடைக்கும். உங்களுக்கு பிரியாணி சென்னையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி கிடைக்காது. பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 வாட்டி நல்ல கடையில் கேரளா பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். இங்கே பாருங்கள், ரோட்ஸ் ஆஃப் கேரளா வேறு லெவலில் இருக்கும். நார்மல் ரோடே நம்ம நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ட்ரிப்பு போகிற மாதிரி தான் இருக்கும். நார்மல் ரோட்ஸே ஒரு ட்ரிப் வந்திருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது. என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்போவுமே கண் எங்கே போகும், பழம்புரி மேலே. ஸோ நம்ம பழம்புரி இங்கேயும் சாப்பிட தான் போகிறோம். அண்ட் நிறைய ஷாப் பண்ணலாம். நீங்கள் நார்மல் கீ செயின்ஸே இந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயம் நம்ம ஷாப்பிங் பண்ணாமல் போகவே மாட்டோம். இது ஒரு நல்ல இடம். அதுவும் ஈவினிங் வாக் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிளைமேட் பாருங்கள், ஈவினிங் டைம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. வந்துட்டோம் திருப்பரப்பு ஃபால்ஸ். வாவ், செம்மல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நிறைய ஃபால்ஸில் நான் போய் தண்ணியே இல்லாமலாம் மொக்க வாங்கிட்டுலாம் வந்திருக்கேங்க. இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பட் நம்மளால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. தண்ணியில் கால் மட்டும் தான் வைக்க முடியும். நம்ம ஒரு மேரேஜ்க்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக குளிக்கலாம் போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட்டு தண்ணியில் கால் வச்சுட்டு வந்துடுவோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிலை அது இதுன்ட்டு இந்த பிளேஸே அள்ளுது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க குப்பை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு சீன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக திருப்பரப்பு ஃபால்ஸ் போங்க. நான் போனது சபரிமலா சீசனில். எல்லோரும் இங்கெல்லாம் தான் மலைக்கு போகிறாங்கன்னு போல். மாலை கழட்டாமல் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அவங்கள டச் பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க நெக்ஸ்ட்டு கோவில் போக போகிறாங்க. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தான் போனோம். இந்த தண்ணி அப்படியே அடித்து மேலே தெரியுதா? அப்படியே ஏதோ எவாப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சீன் மாதிரி இருந்துச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை. எனக்கு இங்கே தங்கிடலான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தொட்டிப்பாலம் போகணும். நான் அதை கேன்சலே பண்ணிடலான்னு நினச்சேன். எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அட்லாஸ்ட் வந்துட்டு நான் அங்கேயும் போனேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் கூட இல்லைங்க. பட் எனக்கு வரவும் மனசு இல்லை. போகிற வழி பூரா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த ஊருக்கு போயிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். மிஸ் பண்ணவே கூடாத ஊரில் வந்து நாகர்கோவில் ஒன்று. அவ்வளோதாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அப்படியே நின்று இந்த ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கே தனி இடங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குனே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், யானை அது இதுன்னு எல்லாம் சிலையாக வச்சுருந்தாங்க. தெரியுதா யானை சிலை? எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் ஸ்டார்ட் பண்ணப்போ அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இப்போது அந்த யானைலாம் பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. நம்ம இந்த பிருந்தாவன்லாம் போயிருந்தோம்ல, அந்த மாதிரி பிளேஸ் இதெல்லாம். ஐ திங்க் லால் பகத் ரைட், அதிலலாம் காமிச்சிருந்தேன் தெரியுமா? அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள், லெப்பர்ட் நினைக்கிறேன். லெப்பர்டா லயனா? ஓகே. ஸோ இந்த ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. எனக்கு இந்த ஏரியாவை விட்டு வர மனசே கிடையாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க இந்த இடம். நெக்ஸ்ட் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க். எல்லா குழந்தைங்களும் ஏறி 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 விளையாடிட்டு இருந்தாங்க. விட்டுருந்தா நம்மளும் ஏறி இருப்போம்னு போல், அப்படி தான் இருந்துச்சு. இந்த பார்க் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் தாங்க, நல்லா தாங்க இருந்துச்சு. அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமலாம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பூஆர் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அதுலேயே நான் உங்களுக்கு ஒரு 2 டாக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதே டாக்டர்ஸோடு தான் இங்கேயும் வந்திருந்தோம். அவங்க லீலைகள் வந்து நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய பார்ப்பீங்க அடுத்த வீடியோலையுமே. ஸோ பாருங்கள், டைம் கிடச்சிச்சின்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போது கிளம்பணும். கிளம்பும்போது நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு பழம்புரி மேலே கண்ணு வச்சுட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், நான் லூலு மாலில் கூட வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பழம்புரி வாங்கினேன். இவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பழம்புரி சாப்பிடலங்க. இந்த மாதிரி ரோட் சைடில் 10 ரூபாய்க்கு வாங்குகிற பழம்புரி இருக்குல்ல, அது லூலு மாலில் நாங்கள் 100 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம். சுத்தமாக நல்லா இல்லை. அந்த பழம்புரி கலர் கூட வரலங்க. ஸோ ரோட் சைட் ஷாப்பை வந்து குறைவாக மதிப்பிடாதீங்க. அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாத்தூர் தொட்டி பாலம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நிறைய நேரம் தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஏரியாவை நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.